வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஒரு நாள் மறுநாள். என் வீடு இருக்கும் தெருவுக்கு அடுத்த தெருவில் ஓரமாக இருந்தது அந்த மரம். என் அலுவலக நண்பர் விக்ரம் தினம் காரில் அந்த வழியாக வருவார். ஓசி லிஃப்ட் தருவார். அவருக்காக மர நிலையில் காத்திருந்த போது செருப்பு தைக்கும் தொழிலாளி எதிர்ச்சாரி டீக்கரையிலிருந்து கையில் ஒரு டீ கிளாஸுடன் சாலையை கடந்து வந்து கொண்டிருந்தார். மரத்தடியில் சுருண்டு படுத்திருந்த அவர் மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை போலும். திடீரென்று டயர் தேயும் கிரீச் சத்தம். வேகமாக வந்து சடன் பிரேக் போட்ட ஸ்கூட்டியில் அமர்ந்திருந்த இளம் பெண் மிக நாகரிகமாக இருந்தாள். ஏதோ யோசனையில் ஓட்டி வந்தவள் மிக அருகில் வந்ததும் தான் கிழவரை கவனித்திருக்க வேண்டும். யோ, பார்த்து வரக்கூடாதா? அண்ணனட நடக்கிறியே ராஸ்கல்! கோபத்துடன் சீறிவிட்டு அதே வேகத்தில் ஸ்கூட்டியை சீறி கிளப்பி போனாள். ஒரு அழகிய பெண்ணிடமிருந்து அத்தனை மூர்க்கமான நாகரிகமற்ற வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து போய் பெரியவரின் முகத்தை பார்த்தேன். தன் மீது தவறு இல்லாத போது அந்த பெண் அப்படி பேசியது அவரை நியாயமாக கோபப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர் முகத்தில் கோபம் இல்லை, சிறு சுளிப்பு கூட இல்லை. இதற்குள் நண்பர் விக்ரமின் கார் வந்து நிற்க நான் யோசனையுடன் அதில் ஏறிக்கொண்டேன். மனசு ஆறவில்லை. நண்பரிடம் நடந்ததை விவரித்தேன். இந்த கால பெண்கள் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம கண்டபடி பேசுறாங்களே விக்ரம், கலாச்சார சீரழிவுன்னு இத சொல்லலாமா? விக்ரம் சொன்னார். இப்படி பேசிட்டு போன ஒரு பெண்ணை வைத்தோ மொத்த தமிழ் பெண்களையும் நாம் மதிப்பிட்டு விடக்கூடாது இளங்கோ சார். சில பெண்கள் இப்படி பண்பாடில்லாம நடப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பண்பு குறையாத பெண்மையின் மேன்மையை கடைபிடிக்கும் பெண்களுக்கு நம் நாட்டில் பஞ்சமே இல்லை. என் மனசுல அந்த காட்சி திரும்ப திரும்ப வந்தது. இருசக்கர வாகனத்தில் வலது காலை தரையில் ஊன்றி நின்றாள் அவள். கோபத்தில் கொதித்தாள். மறுநாள் அதே சாலையோர மரத்தடி. செருப்பு தைக்கிற முதியவர் எனக்கு சற்று தள்ளி நின்று யாரையோ எதிர்பார்ப்பவர் போல தூரத்திலிருந்து வருகிற வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு கால் நேற்று அவரை வசைப்பாடிவிட்டு போன பெண்ணை இன்று தடுத்து நிறுத்தி மனசில் தைக்கிற மாதிரி புத்தி சொல்வது அவருடைய நோக்கமாக இருக்குமோ? அதோ அந்த பெண்ணின் வாகனம். பெரியவர் கையை நீட்டி அந்த வாகனத்தை நிறுத்தினார். எனக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டது. நேற்று பெரியவரை அவமதித்த அந்த பெண்ணுக்கு இன்று சரியான டோஸ் கிடைக்க போகிறது. அவள் தன் வாகனத்தை நிறுத்தினாள். முகத்தில் பயம் தெரிந்தது. முந்தின நாள் அவரை திட்டியதற்கு இன்று வம்பு வளர்க்க கிழவன் வண்டியை நிறுத்துகிறானோ? என்னையா என்று கேட்டாள் அவள். கிழவர் அவள் அருகில் சென்றார். தன் கையில் இருந்த ஒரு பொருளை அவளிடம் நீட்டினார். அது ஒரு செல்போன். நேத்து நீங்க இங்க வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினீங்களே, அப்போ இது கீழே விழுந்துடுச்சுமா? நீங்க கவனிக்காம வேகமா போயிட்டீங்க. எடுத்து வச்சேன். வழக்கமா இந்த நேரத்துக்கு வருவீங்களேன்னு காத்துட்டு இருந்தேன். இந்தாங்கம்மா. அவள் முகம் வியப்பால் விரிந்தது. அது ஒரு விலை உயர்ந்த கேமரா செல்போன். அதை எங்கோ காணெடுத்தோம் என்று ஒரு நாள் முழுவதும் அவள் எங்கெங்கோ தேடி இருக்கக்கூடும். பரவசத்தோடும் அதே நேரம் இந்த பெரியவரை முந்தின நாள் தரக்குறைவாக பேசிவிட்டோமே என்கிற குற்ற உணர்வோடும் அப்படியே நின்றாள். திரும்பி சென்ற பெரியவரை நோக்கி 1 மினிட் சார் என்று நிறுத்தி தன் ஹேண்ட்பேக்கிலிருந்து 500 ரூபாய் நோட்டை ஒன்றை எடுத்து அவரிடம் நீட்டினாள். எதுக்குமா குழந்தை என்று கனிவாக கேட்டார் அவர். இந்த செல்போன் விலை என்ன தெரியுமா? 17,000, 17,000 ரூபாய். இது காணாம போயிடுச்சுன்னே நினைச்சிட்டேன். எடுத்து வச்சிருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இல்லம்மா, கண்ணுக்கு முன்ன உங்க பொருள் கை தவறி கீழே விழுந்துச்சு, அத உங்ககிட்ட ஒப்படைச்சேன், அவ்வளோதான், நல்லா இருங்கம்மா. சிறிது நேரம் அப்படியே நின்றவள் மெல்ல தன் வாகனத்தை ஓடவிட்டாள். முன்தினம் தான் அவரை கண்டபடி திட்டி பேசியது மிகவும் தவறு என்று அவள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பாள் என்று தோன்றியது எனக்கு. நான் அந்த பெரியவரை நெருங்கினேன். நேத்து நடந்தத நானும் பார்த்தேன். அந்த பொண்ணு உங்களை தரக்குறைவா திட்டி பேசிச்சு. அத கொஞ்சமும் பொருட்படுத்தாம அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சு ரொம்ப மரியாதை கொடுத்தும் பேசிட்டு வர்றீங்களே என்று கேட்டேன். சிரித்தவர், என் பேத்தி என்ன திட்டுனா நான் கோச்சுக்குவேனா? நேத்து திட்டின பொண்ணு இன்னைக்கு என்ன சாருன்னு சொல்லுது. என்ன பேசுறோம்னே தெரியாத வயசு. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு திருப்பி திட்டுனா நான் என்ன மனுஷன்? வயசு ஏற ஏற பக்குவம் மரியாதை எல்லாம் தானா வந்துடும். குழந்தைங்க அது, சின்ன பூவு.
இன்னும் கல்யாண காட்சியெல்லாம் ஆகல, எல்லாம் சரியா போயிடும். விக்ரமின் காரில் போகும்போது மனசு லேசாக இருந்தது. செருப்பு தைக்கிற தொழிலாளி கூறிய தத்துவம் லேசாக கிழிந்திருந்த என் மனசையும் பக்குவமாக தைத்து விட்டதாக உணர்ந்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.